புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை தங்கிய நாள் அனுசரிப்பு, பக்தர்கள் திரளாக பங்கேற்பு. புதுச்சேரியில் உள்ள அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை நிரந்தரமாக தங்கிய தினம் இன்று பக்தர்களால் சிறப்பாக அனுசரிக்கப்பட்டது. அதனை முன்னிட்டு காலை முதல் மாலை வரை பக்தர்கள் திரளாக வந்து அமைதியான முறையில் கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர். சுமார் பல மணி நேரம் நடைபெற்ற இந்த தியானம் ஆன்மீக அமைதியை ஏற்படுத்தியது. இந்த நிகழ்வில் ஒரு பகுதியாக ஆசிரமத்தில் உள்ள அரவிந்தர் அறை திறக்கப்பட்டு பக்தர்களுக்கு தரிசனம் செய்ய வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அன்னை அறை திறக்கப்படவில்லை. இந்த சிறப்பு நாளில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெற்றதாக தெரிவித்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் புதிய நுழைவாயில் பணி நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் முக்கிய சுற்றுலா தலமான கடற்கரை சாலை பகுதியில் நுழைவாயில் அமைக்கும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருகை தரும் இந்த பகுதியில் நுழைவு மற்றும் வெளியேற்றத்தை ஒழுங்குபடுத்தும் நோக்கத்தில் இந்த திட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக வார இறுதி மற்றும் விழா காலங்களில் ஏற்படும் கூட்ட நெரிசல்களை கட்டுப்படுத்துவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேம்படுத்தவும் இந்த நுழைவாயில் உதவும் என கூறப்படுகிறது. பணிகள் விரைவில் நிறைவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் மாம்பழம் சீசன் தொடக்கம். விலை ரூபாய் 70 முதல் மேலும் குறையும் என எதிர்பார்ப்பு. புதுச்சேரியில் கோடை காலத்தை முன்னிட்டு மாம்பழம் சீசன் தொடங்கியுள்ளது. சந்தையில் பல்வேறு வகையான மாம்பழங்கள் விற்பனைக்கு குவிக்கப்பட்டுள்ளன. தற்பொழுது 1 கிலோ மாம்பழம் ரூபாய் 70 முதல் 100 வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. உள்ளூர் சந்தைகள் மட்டுமல்லாது வெளிமாநிலங்களிலிருந்து மாம்பழங்கள் அதிகரித்து வருவதால் விற்பனை உற்சாகமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டில் சீசன் ஆரம்ப நிலையில் இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல மேலும் வரத்து அதிகரிக்கும் நிலையில் விலை குறையும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள் குறைந்த விலையில் தரமான மாம்பழம் வாங்கும் வாய்ப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெயிலின் கொடூரம். சுற்றுலா பயணிகள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்ட கடற்கரை சாலை. கடும் வெயில் தாக்கம் காரணமாக புதுச்சேரி கடற்கரை சாலை முழுவதும் வெறிச்சோடி காணப்பட்டது. வழக்கமாக சுற்றுலா பயணிகள் கூட்டம் குவியும் இந்த பகுதியில் இன்று வெப்ப அலை காரணமாக மனிதர்கள் அற்ற நிலையில் அமைதியாக காணப்படுகிறது. சாலை முழுவதும் வாகனங்களும் பொதுமக்கள் இல்லாமல் இருந்த காட்சி கவனத்தை ஈர்த்தது. கடும் வெப்பத்தை தவிர்க்க மக்கள் வீடுகளில் தங்கியதால் சுற்றுலா மையமாக விளங்கும் இந்த கடற்கரை சாலை அபூர்வமாக வெறிச்சோடியது. உலக கால்நடைத்துறை மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு 100 நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. உலக கால்நடைத்துறை மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கால்நடைத்துறை மருத்துவமனையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. 100 நாய்களுக்கு நாய்க்கடி தடுப்பூசி செலுத்தப்பட்டது. கால்நடைகளுக்கான சுகாதார முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி நகராட்சியினால் 50க்கும் மேற்பட்ட நாய்களுக்கு செல்ல பிராணிகள் உரிமம் வழங்கப்பட்டது. சுமார் 20 நாய்களுக்கு கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. வில்லியனூர் சட்ட ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் காவல்துறையில் பணிபுரியும் காவலர்களின் நலன் மற்றும் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் காவல்துறையில் பணிபுரியும் காவலர்களின் நலன் கருதி காவல்துறை தலைமையகம் டிஜிபி உத்தரவின் பேரில் ஐஜி மற்றும் டிஜிஐ வழிகாட்டுதலின்படி காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் காவல்துறையில் பணிபுரியும் காவலர்களின் நலன் மற்றும் குறைகேட்பு, வேலை சூழல், குடும்ப நலன் போன்றவற்றில் கவனம் செலுத்துவது சம்பந்தமான கூட்டம் நடைபெற்றது. வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர்கள் ராஜ்குமார், கலைச்செல்வன், கீர்த்திவர்மன் மற்றும் சாந்தி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் காவலர்கள் எவ்வாறு தங்களது கடமையை செய்ய வேண்டும், காவல்துறை பணி எந்த அளவிற்கு முக்கியம் வாய்ந்தது, அதே போன்று அவர்களின் குடும்ப நலன் முக்கியம் வாய்ந்தது, வேலை மற்றும் குடும்பம் ஆகியவற்றை சமநிலையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் போன்ற பல்வேறு அறிவுரைகள் மற்றும் வேலை நேரங்களில் ஏற்படும் இடர்பாடுகளை எப்படி சமாளிக்க வேண்டும், அதே போன்று பணி சுமைகள் ஏதேனும் உள்ளதா என உயர் அதிகாரிகள் காவலர்களிடம் கேள்வி எழுப்பினர். பின்னர் அப்படி ஏதேனும் பணி சுமைகள், இடர்பாடுகள் இருந்தால் கூறி அதனை உடனடியாக சரி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளப்படும் என கூறினர். மேலும் இந்த கூட்டத்தில் வில்லியனூர், மங்கலம், கரிக்கலாம்பாக்கம், நெட்டப்பாக்கம், திருக்கனூர், காட்டேரிக்குப்பம்,
காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள், பெண் காவலர்கள் கலந்து கொண்டனர்.